கூடலூர் ஊசிமலை காட்சிமுனை பகுதியில் 150 அடி பள்ளத்தில் விழுந்த நபரை 13 மணி நேர போராட்டத்திற்கு பின் ராணுவத்தினர் ரோப் மூலம் உயிருடன் மீட்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் ஊசிமலை காட்சிமுனை பகுதியை கண்டு ரசிக்க தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவகுருநாதன் என்ற சுற்றுலா பயணி கூடலூர் அருகே ஊசிமலை காட்சிமுனை பகுதியில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது சுமார் 150 அடி பள்ளத்தில் தவறி கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த வனத்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து 13 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சுற்றுலா பயணியை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் 150 அடி பள்ளத்தில் விழுந்த நபரை ராணுவத்தினர் ரோப் மூலம் மீட்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மீட்பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினர், வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி இருவர் படுகாயமடைந்த நிலையில் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அடுத்த கீழ்பூங்குருத்தி கிராமத்தை சேர்ந்த கொண்டப்பன் மற்றும் கனகப்பன் ஆகிய இருவரும் டீ குடிப்பதற்கு அதிகாலை கிராமத்தின் சாலையோரம் நடந்து சென்றனர். அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த ஒற்றை யானை திடீரென அவர்களை தாக்கியது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் யானையை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர். அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இப்பகுதியில் காட்டு யானை அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாகவும், காட்டு யானைகளை ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் சின்னமட்டாரப்பள்ளி கிராமத்தில் 2 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கேரளாவில் இன்று ரமலான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் இன்று ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கூடலூர், ஓவேலி, வந்தலூர், தேவர் சோலை உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி ஒருவருக்கொருவர் தங்களின் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ரம்ஜான் வாழ்த்து கூறி கொண்டாடினர். தென்காசி நகர பகுதியில் அமைந்துள்ள முஸ்தபியா நடுநிலை பள்ளி வளாகத்தில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மேலும் வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தேனி தனியார் திருமண மண்டபத்தில் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு தேனி கௌரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்கம் சார்பில் தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் யுகாதி விழா மற்றும் குடும்ப விழா மற்றும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் சுதந்திர தினத்தன்று சிறப்பு கிராம நிர்வாக அலுவலராக சான்று பெற்ற பெண் நிர்வாக அலுவலருக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அள்ளி நகரம் நாயுடு மகாஜன சங்க தலைவர் கோவிந்தராஜ், செயலாளர் செந்தில் உள்பட தேனி கௌரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அச்சமின்றி வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் உத்தரப்பிரதேசம் 43 பாட்டாளியானை சேர்ந்த கமாண்டர் பார்பின் போரா தலைமையில் 35க்கும் மேற்பட்ட துணை ராணுவப்படையினர் ஆவடி வந்தடைந்தனர். இவர்கள் உள்ளூர் தமிழக போலீஸ் காவல் ஆய்வாளர் செல்வி தலைமையில் தமிழக போலீசார் என 100க்கும் மேற்பட்டவர்கள் முதா புதுப்பேட்டை பஜார் பகுதியில் துவங்கி மக்கள் அதிகம் கூடும் கடை வீதி, ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சந்தை பகுதி என சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து அணிவகுப்பாக சென்று பாலவேடு அருகில் நிறைவு செய்தனர். திருப்பூரில் ஜமயத்துல் அஹ்லில் குர்ஆன் அமைப்பின் சார்பில் ரமலான் பெருநாள் திடல் தொழுகை ரேணுகா நகர் வளாகத்தில் நடைபெற்றது. தொழுகையினை சென்னை ஜாக் அமைப்பின் இஸ்லாமிய அமைப்பாளர் மதர்சா ஃபிர்தௌசி நடத்தி வைத்தார். இந்த திடல் தொழுகையில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் புத்தாடை அணிந்து தொழுகையில் உற்சாகமாக பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கமல் கிஷோர் தலைமையில் IAS மற்றும் IPS, IRS அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும்
தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா விநியோகத்தை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பூவிழுந்தநல்லூர், செட்டித்தாங்கல், ஆயங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்று தேர்தல் கால செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். காட்டுமன்னார்கோவில் கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் வாசு முருகையன், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அசோகன், ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலை இரும்பூதிப்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக திருச்சி மாவட்டம் காந்தி மார்க்கெட்டை சேர்ந்த பிளாஸ்டிக் கடை உரிமையாளர் கைலேஷ் என்பவர் ஓட்டி வந்த காரை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 1,00,000 பணம் கொண்டு வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து பணத்தினை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான சுவாதி ஸ்ரீடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்தவர் மோகன்குமார் என்பவர் முட்டை வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கேரளாவில் முட்டைகளை விற்பனை செய்த தொகையான எடுத்துக்கொண்டு ஈரோடு கும்பலங்கோட்டை வழியாக செல்லும் போது தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது மோகன்குமார் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 3,84,000 ரூபாய் பணம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த தொகையை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அதனை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல காளைமாட்டு சிலை அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்திய பொழுது டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த மாட்டு வியாபாரி ராஜேந்திரன் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 80,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் வேளாளர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான கந்தசாமி தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் முன்னிட்டு வாக்களிப்பது உங்கள் உரிமை மற்றும் கடமை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய ஆட்சியர் 18 வயது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறாதவர்கள் படிவம் 6 என்ற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தங்களின் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் வாக்களிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாதராக்குடி பகுதியில் மதுபானக்கடை மது அருந்தும் கூடத்துடன் செயல்பட்டு வருகிறது. எவ்வளோ அது டச் பண்ணி எவ்வளவு? 350. 350. பீரு? பீர் 250. பீர் 250. ஒரு பீர் கொடுங்க. டச் பண்ணல 350. ஆமாண்ணே, அந்த ஐட்டங்களே இங்கிலீஷ் 350. இங்கே எப்படி சொல்லியிருக்கோம்? கூலிங்காக இருக்காது. சரி, ரைட், பரவாயில்ல. காலைல வந்தால் வாங்கிக்கலாமா? வாங்கலாம்ண்ணே. 5 மணிலேருந்து நீங்கள் வந்து வாங்க. இங்கு சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. இது குறித்து குன்றக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் அதிகாலையில் இருசக்கர வாகனம் மற்றும் காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக ஜிபே மூலம் பணம் பெற்று விற்பனை செய்த நபர்களை தடுத்து விரட்டி சென்றனர். யாருங்க நீங்க வந்து சரக்கு வைக்கிறீங்க? இப்ப என்ன இன்னியா போல வண்டி நிப்பாடியா? நீ யார் போல? நீ நிப்பாடி போல. சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் விட்டு சென்ற 80 மது பாட்டில்களை குன்றக்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து இந்த பிளாக்ல சரக்கு வைக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி முடிய விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தகவல் வந்த அடிப்படை பேரில் நாங்கள் இங்கே வந்தோம். வந்து பார்த்தா இங்கே உண்மையிலே வந்து ஒரு 250 பாட்டிலுக்கு மேலே அவங்க கையில் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. கைப்பற்றின வந்து ஒரு 80 பாட்டில் வந்து நம்ம கைப்பற்றிருக்கோம். அதை வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறோம். இந்த அரசு மதுபான கடை வந்து பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவலே கிடையாது. அப்ரூவல் இல்லாமல் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே உள்ள பிடிஓ ஆர்டிஓ மூலியமாக வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வீட்டுமனை பட்டாக்கள் இருக்குது. இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அடிக்கடி இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கனால விபத்துகள் ஏற்பட்டு நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. இதை வந்து இந்த பிடிக்கிறவங்களை வந்து கடுமையான சட்டங்களை இது பண்ணா தான் நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து இது வந்து நிறுத்தப்படும். இல்லைன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து
இதை நாம் தமிழ் கட்சி பிள்ளைலாம் சேர்ந்து பிடிச்சி இன்றைக்கி காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கோம்.